ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கி நம்ம யூஏயில் பெரிய மவுண்டனான ஜபல்சஸ்க்கு போயிட்டுருக்கோன்னு சொல்ல வேண்டாம். நம்ம போயிட்டோம் ஆல்மோஸ்ட். நான் பார்க்கலாம், ஃபுல்லாக மவுண்டன்ஸாக இருக்குது பின்னாடி. உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ யாரெல்லாம் அன்றைக்கி போகிறோன்னாக்கி எங்கள் மாமா ராய் அங்கே ரோடை பாருங்கள், ஃபுல்லாக ரோடு அப்படி தான் ஹேர்பின் மென்ஸாக போகுது. வேறு எங்கள் அத்தை பின்னாடி, அத்தா ராய், வேறு நம்ம கிப்ஸு, வேறு குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. வேறு நம்மளுக்கு இன்னொரு வண்டி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு. ஸோ என்னையாவது பிளான் எப்படின்னு தெரில. இப்போ காலையில் டைம் எத்தனாவது, 4:45 ஆகிட்டு. மழை பெஞ்சிருக்கா? சில்னஸ் அந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரில. அப்போ எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கு? மேலே என்ன சில்லுன்னு இருக்குமா? 6 டிகிரின்னு போட்டிருக்கு. ஆனால் பார்ப்பேன் என்ன நடக்குன்ட்டு. சரி, நான் தான் உங்கள் எப்ரோன் ட்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகும் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இங்கே தான் என்னதான் பாதி ஃபாக தெரிஞ்சாக்கும் பாதி பேர் அங்கே பார்பிக்யூ போட்டு ஸ்மோக்கை க்ரியேட் பண்ண தெரியுது. செம்ம சில்லுன்னு அங்கே இருக்குது வெளியே. பார்ப்போம், நான் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். நல்லா தாபா செட்டப்லாம் பண்ணி அழகாக இருக்குது. நம்ம இன்னும் மேலே போவோம். நம்மளுக்கு இன்னொரு 8 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு கேட் இருக்குது. இதுதான் ஒமன் பார்டரு. ஸோ யூட்டர்ன் போட சொல்லுது மேப்பு. ஜபல் ஜேசன் போட்டோன்னு அதனால யூட்டர்ன் போட்டணும். உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரில, சொல்கிறேன்ட்டுக்காண்டி சொல்லிட்டு இருக்கு. எங்கெல்லாம் எழுதிருக்கு ஒமன் பார்டர்ன்ட்டு? எங்கேயுமே எழுதலைங்க, போய் சொல்கிறேன். எங்கே எழுதிருந்துச்சு போர்டில்? ஓமன் போட்டுருக்கேன். நீங்களும் பார்க்க மாதிரி நானும் பார்க்கல. காலையில் வந்து பார்க்கணும். சாப்பிடுங்க, பசிக்கு. ஃபுல் பேக்டாக இருக்குது. ஃபுல் மழை. 36 கிலோமீட்டரும் வண்டி இருக்குது எல்லா இடமும். லைட் ஆஃப் பண்ணு. ஆமாம், நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். பொருளில் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம். நைட்டு ஒழுங்காக சாப்பிடலை. இப்போ தான் நல்லா சாப்பிடணும். இங்கே நம்ம 5 மணி ஆகுது. வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு வந்தோம். ரோட்டில் சமைக்க முடியாது. ಈ ಮುಟ್ಟೆನ ಯಾರು ತಲ್ಲಿ விட்டுறாங்க? நம்ம பொருளுக்கு கடையில் கவுத்தி விட்டுறாது குழம்பு. இது மட்டும் கவுந்துச்சோ என்னங்க இருந்து கவுத்தி விட்டுருவாங்க. நம்ம டென்ட்டை போட்டு உட்காரோம். குட்டி பசங்களாம் நாங்கள் சேஃப்டி யாரெல்லாம் சர்வே பண்ண முடியுமோ வெளியே சர்வே பண்ணுவாங்க. இப்போ லைட்டாக குளிராக தான் செய்யுது. கிப்ஸ் எப்படி இருக்கு? குளிர் இருக்குப்பா பயங்கரமாவே. கிடுகிடுன்னு நடுங்குது. டென்ட்டு நம்ம இங்கே தான் செட் பண்ணுறோம். குட்டி இடம் தான். இங்கே பெருசாக ஸ்பேஸில் செட் பண்ணுறதுக்கு. பட் ஓகே, மேனேஜ் பண்ண போடும். ஸோ சேஃப்டிக்காண்டி இங்கே ஒரு லைட்டை நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். போடலாம். ஸோ அழகாக செட் பண்ணி வச்சுங்க லைட்டு. இங்கே தான் கேம்ப்பு. தள்ளி போனால் ரிஸ்க்கு. இதாங்க எங்கள் கேம்ப் செட்டப்பு. குட்டி வண்டி இடம் தான், ஆனால் பெஸ்ட்டாக நாங்கள் செட் பண்ணிட்டோம். பக்கத்தில் காரு, இங்கே கேம்ப்பு. வேறு அங்கே சிக்கனு பரோட்டா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டில் இருந்து பரோட்டா ரெடிமேட் இருக்கும். அசோக் கொஞ்சம் சட்டியை காமிடு. சட்டி அடுப்பு காமி. வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு சிக்கன்லாம். அடுப்பு இருக்கு. சரி, நல்லா குளிருது. நம்ம கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் எடுப்போமே. எங்க ஏபி இங்க உள்ள குளூர்ல ஏதோ சேலஞ்ச் பண்ண போறானா, அதனால நம்ம அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிடும். இல்லை ஏபி, குளூர்ல ட்ரெஸ்ஸை கலத்த போறேன். இங்க என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சொல்லியா? இல்லை, இது என்ன பெரிய குளிர்? 6 டிகிரியா? நம்ம இதோட பெரிய குளிர்லாம் பார்த்துருக்கோம். நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்படி சொல்றான். டைலாக்லாம் பயங்கரமா தான் இருக்குது. ஆனா சட்டையை கிளத்துன பிறகு எப்படி இருக்குங்கிறது பாப்போம். வேற சட்டை போடுங்க. சேலஞ்ச் என்னத்த? மணிக்கு முழு நாளே அப்படிதான் இருக்கும். சரி பாப்போம். ட்ரெஸ் போட்டுருப்பேன். டி-ஷர்ட் கலத்தணும் கண்டிப்பா. சின்ன ஷர்ட், வேற ஒரு ஷார்ட்ஸ் நம்ம கெட்டும். உள்ள வச்சேனா சட்டையா? வச்சிருக்க மாட்டான். இன்னொரு கல்லு கொண்டாங்க, ரொட்டி கல்லு. சரி பாரு நீ, நான் அங்கே போய் எனக்கு குழம்பு மணக்குதுப்பா. நான் குழம்பு போய் சாப்பிட்டு வரேன். இந்த வண்டியில ஒண்ணும் கிடையாது.
ஸோ அழகாக எங்கள் மாமா அந்த தெர்மோகோல் பிளேட்டை ஃபாயில் பேப்பர் வச்சு ரேப் பண்ணி தந்தாங்க மாமா ஒருத்தவங்க வந்து பிளேட் ரெடி எல்லாருக்கும் புடிங்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பொரட்டா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பிடிங்கிட்டு போயிட்டார் ஆள் ஒருத்தர் இங்கே எனக்கு எங்க உனக்கு நீ உன் கை இருக்குல்ல பிடிங்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கா வேற லெவலில் சாப்பிட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குளிருக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சு வெறித்தனம் ஆனா என்ன கைதான் காயுது குளத்தா 2 இடத்து தானே இருக்கு லைன்ல 4 பேர் நிக்கணும் ஒரு ஷெஃப் தான் இருக்காரு என்ன ஷெஃப் ஆனாலும் வேற லெவல்ல அசோக் அசோக் எங்க எங்களுக்கும் கொடுப்பா அவன் பிளேட் வருங்க Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. அழகான டைம் லேப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நைட்டில் இருந்து சாப்பிட்டோம் அப்படி காலையில் சூரியனும் வந்துட்டான். நாங்கள் சூரியன் வரும்னு எதிர்பார்க்கலாண்ணா, அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு. ஆனால் நேச்சரை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கிப்ஸு எதிர ஜூம் போட்டு பார்க்கான்னு தெரில, எங்கே போகலான்லாம் பார்க்கல, எங்கே பொண்ணு இருக்காங்க போகலான்னு பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுது. என்னத்தை பார்த்துட்டு இருக்கியா? அப்படி இல்லைல்ல, இது இன்னைக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட் கையில் கிடச்சிருக்கு. இதோட பேர் கூட எனக்கு தெரியல, அதான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். யூஸ் பண்றது நீ எங்கேயோ போட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் தூரத்துல உள்ளதா பக்கத்துல காமிக்கும்ல. சரி நம்புங்க, நம்பாதவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னத்தை பார்க்க. எங்க அத்தையை காவலுக்காக உட்கார வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். மோஸ்ட் எல்லாரும் ஃப்ளாட் சாப்பிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இந்த ஜென்ட்லேயும் ஆள் இருக்கு, இங்கேயும் ஆள் இருக்கு. இங்கேயும் எங்கள் அத்தை ரெடி ஆகிட்டு இருக்காங்க தூங்குறதுக்கு. அத்தை நீங்கள் தூங்கலையா? ஏன் தூங்க விட்டா தானே அப்படின்ட்டா. சரி பார்த்து காவலுக்காங்க பார்ப்போம். இல்லை இதாங்க நம்ம ரூட்டு, இதோட தான் நம்ம காரை ட்ரைவ் பண்ணி மேலே வரைக்கும் போனோம். ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கு இதான் நம்ம ஸ்பாட். நான் நைட்டு ஒழுங்காக காமிக்கல, உங்களுக்கு காமிக்க முடியல. பார்க்கலாம் என்ன அழகாக ஃபாக் வந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லா மலைகளும் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஏயில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிளேஸில் இருக்கோம். செமலா. சரி வாங்க, இந்த மேகத்தோட மேகமாக நம்ம மறையும். வாங்க போ. This is Dubai. எத்தனை வண்டி என்னென்ன கார்லாம்ல போச்சு லைனா சொல்லு. டொயோட்டா சூப்பரா 5 கார் பாத்துட்டேன். செம்ம சவுண்ட். நம்மளுக்கு காரை பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்லங்க. பைக் ஒரு 2-3 1250 BMW நிஞ்சா அது இதுன்னு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார் திரும்பி வரும். அப்ப போல வீடியோ பாருங்க. இதான் ஷூட் பண்ணி காமிக்கணும். ஓகே. கார் என்னன்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு. அப்பவே பார்த்தோம், ஆன் ரோட் போயிட்டு இருந்துச்சு. 3 டயர் தான் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் கார்ஸ் நிறைய பார்த்தோம். 2 சீட்டர் வேற லெவல்ல இருக்கு. திஸ் இஸ் துபாய். கிப்ஸ் எப்படி இருக்கு? திஸ் இஸ் துபாய். நிறைய கார் என்ன மாதிரி இருக்கு. பார்க்க நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பைக் லைசென்ஸ் ஆட்டு வாங்கலாமான்னு அந்த அளவுக்கு ஆசை வருது. ஏதோ ஒன்றுங்க வேற லெவலில் இருக்கு. இதே மாதிரி வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காங்க தான் நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம். சும்மா கேஷுவலாக எங்கே போகணுன்னு தெரில, சும்மா போகிறோம். மேபி அந்த நிறைய அங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரோம். ஹை ஆல்டிடியூட்னாலே கொஞ்சம் யாருக்குள்ளே மூச்சு ரொம்ப வாங்குதுங்க. மூச்சு ரொம்ப டென்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருப்போம். ஸோ கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், எங்கள் ஜென்ரேட்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ இதாங்க ஃபைனல் வியூ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் அத்தர்வைஸ் வெஹிக்கிள் ஒன்று நைட்டு நம்ம வந்தோம்ல அந்த இடம், எதுக்கு அத்தர்வைஸ்ன்னு தெரில. அதுக்கப்புறம் சுற்றி மலைகள் தான் இருக்குது. வாவ் என்ன அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. நம்ம டென்ட் அங்கே எங்கேயோ போட்டோம். ஃபுல் மேகத்துக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். சாரி இந்த ஜென்ரேட்டர் ரொம்ப கடுப்பாகுது. இங்கே கேம்பிங் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம தனியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அங்கே தான் போட்டிருக்கோம். ஃபேமிலியாக நம்ம நைட் வந்ததுனால எங்கெங்கே என்னது இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம இதையே என்ன நினச்சோம், பார்டரை பார்த்துட்டு ஓமன் பார்டரு அப்படின்ட்டோம். சாரி இவங்க தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. ஸோ தனியாக வந்திருந்தால் இங்கே நம்ம இறங்கி போயிருக்கலாம். இப்போ ஃபேமிலியோடலாம் கஷ்டம். ஆனால் சின்ன பசங்களாம் அங்கே நிற்காங்க. நைஸ். சரி வாங்க, வேறு எதுவும் ஆக்டிவிட்டி இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன பண்ணன்னு தெரில. கீழே போகுமா என்ன பிளான்ட்டு அப்டேட் பண்ணுறேன். உள்ளே போனால் சுற்றுறோம். இந்த ஜிப்லைன் நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் ஜிப்லைன் வந்து. சரி நம்ம ஒரு 100-200 இருந்தால் போகலான்னு பார்த்தோம். உங்களுக்கு காசு ஆனால் 800 ரூபாய்க்கு மேலே இருக்குது.
இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் இல்லை. இப்போதைக்கு யோசிச்சு கூட பார்க்கலாம். சரி பார்த்து ரசிப்போம் நம்ம. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிப்போம். எப்படியும் நீங்கள் பார்க்க தான் முடியும், நாங்கள் பண்ணையும். சரி நாங்களும் சேர்ந்து உங்க கூட பார்ப்போம். வயிற்றுச்சலில் புலம்ப வேண்டியதாக இருக்கு. பரவாயில்லங்க, ஒரு நாள் போவோம், இதெல்லாம் பண்ணோம், பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுவும் சூப்பராக இருக்குன்னா அது கரண்ட்லி அன்அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடி பார்த்தது வந்து ரொம்பவே கம்மி, 20 நிமிஷம் என்னமோ தான் போட்டிருந்து. ஆனால் இப்போ ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், டெம்பரரி க்ளோஸ்ன்னு போட்டிருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள். ஜிப்லைனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் உனக்கு என்ன ஃபீல் இருக்குதுல்ல? இதெல்லாம் எப்படி கை கால்லாம் நடுங்கும். அதே மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தியா, அங்க இருந்து சிக்னல் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ப்பா. வேற லெவல் இருக்கு, செம்மையா இருக்கு. இதுதான் லாங்கஸ்ட் வேர்ல்டு. இவ்வளோ இருக்க வேற ஏதாட்டி இருக்கும், ஆனா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா மேபி இருக்கலாம். என்ன பாருங்க, காணாம போயாச்சு. ஒரு நாள் பண்றோங்க கண்டிப்பா. எப்படி இருந்துச்சு ஜிப்லைன்? நாங்கள் போயிட்டு வந்தோம், நாங்கள் தான் போயிட்டு வந்தோம். எப்படி இருந்தத நீங்க போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டா, நாங்கள் போனது எப்படி இருந்துன்னு கேட்டேன். ஹலோ, நல்லா இருந்துச்சு. உண்மையே பண்ணில? ஆமா. எவ்வளோ ஒரு ஆளுக்கு? 350 ரூபா. போயிட்டு எங்கிட்ட டேலண்ட் சொல்லிடுறேன். 350 கிராம்ஸ்னா 350 700. ஆலிசன் மேல இருந்தா நம்மள கீழே வர இவ்ளோ நீட்டோம். சரி பெட்டி பிடிக்கலாம், கெஸ்ட் கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். சரி என்ன ஹெலிகாப்டர் மாதிரி சார் என்னதான் சாப்பிட்டே கிளம்ப. இந்த எங்கள் அத்தைட்ட சொன்னேன் தோசை ரெடி பண்ணுங்கன்ட்டு டப்புன்னு உட்காந்துட்டாங்க. அடுத்து என்ன தோசை, முட்டை தோசை வந்ததே சாப்பிட்டு நல்ல கிப்ஸு. அதனால ஒரு இப்போ சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட ஆகலை. உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் நாங்கள் காலைல 4 மணிக்கு சாப்பிட்டு டைம் வந்து 11 மணி ஆகிட்டு. சாப்பிட வேண்டாம் பசி. 4 வரைக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்ப கேலரி பர்ன் ஆகிட்டு, கெயின் பண்ண போயிட்டேன். ஸோ மத்தியானம் ஆகிட்டுங்க. இப்போ நான் ஒரு குட்டி நேப்பே எடுத்துனேன், நல்லா தூங்கிட்டேன். வேறு ரொம்ப கஃப்பு மாதிரி ஆகிட்டுங்க. மணி பார்க்கல, இப்போ 2 மணி ஆகுது. வேறு எங்கள் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன கிப்ஸு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எவ்வளோ க்ரௌடு வந்துச்சு, ஆனால் செம்ம நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து மெயின் ஐட்டம் வந்து ஏதாட்டு டஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் போட்டு போயிடக்கூடாது. நாங்கள் முன்னாடி ஒரு நேரம் வரும்போதுல போயிட்டோம், ஆனால் பின்னாடியே போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் திருப்பி இங்கே வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருந்தோம். வரவு மட்டும் வச்சிருந்தோம், அது வந்து இவங்க செக்யூரிட்டிங்களை போட்டு போங்க அப்படின்னாங்க. அதனால ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லை. அதே இது அந்த கோப்ரோவில் சார்ஜ் இல்லைங்க, அதனால் இந்த ஷூட் பண்ணுறேன். ஆனால் நினச்ச அளவுக்கு குளிர் இருந்துச்சா இல்லையா? காலையில் நல்லா குளிர் இருந்துச்சு, ஆனால் முன்னாடி வந்து ஒரு நேரம் வந்தது மழையில், அதனால அது சரியான குளிர். அப்போ நல்லா பயங்கரமா இருந்துச்சு. இதோட இப்போ இருக்கிறதோட 5-6 மடங்கு கூட இருக்கும். ஏன்னா கையில அப்படி உறைஞ்சிரும், இப்படி நடுங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நானும் இதுக்கு முன்னாடி ஜபல் ஜீஸை பற்றி தெரிய வரும்போது ஸ்னோஃபால்லாம் அங்கே வரும்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த டைம் தான் கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் இப்போ வேலு பல்ல காட்டி அடிச்சுட்டு எனக்கெல்லாம் வைக்க. ஆனால் ஒரு சேலஞ்செலாம் கடைசி வரை சட்டையை கலத்தவே இல்லை. சட்டை கிடைக்கலங்க, சட்டை எல்லாமே சுத்த முடியும். அது நல்லா சரி. அதுக்கு நான் வேற எதுலயே காமிப்பேன். அவ்வளோதான். சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. சம்மர் டைம் மோஸ்ட்லி எல்லோரும் வரமாட்டாங்க. வின்டர் டைம் இன்னும் பாக்கி இருக்குது, 1 வீக் 2 வீக்ஸ். வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சேஃபான இடம் தான், ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிடுங்க. ஆனால் நிறைய இடத்துல வேலிஸ்லாம் போடல. நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம இங்கே கேம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கிடணும். வர இடத்த நம்ம குப்பை போடக்கூடாது, அது மெயின். கிளம்பா. சரி, ஓகே. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் எப்ரோன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லாரும் உள்ள ஏறிட்டாங்க. பாய் எங்கள் மாமா, பாய் பாய் மாமா, ஒரு பாய். எல்லாம் பிஸியாக இருக்காங்க. சரி நான் அவங்களுக்கும் சேர்த்து பாய் கிட்டேன். கிப்ஸு பை 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 பை. Feel low, you can still go. Bye, this Even when beautiful you feel place. slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go.